கைஸ், குட் மார்னிங். இங்கே தான் இந்த ரூமில் தான் தங்கிட்டு இருந்தேன். அதை கூட்டிகிட்டு லேக் வியூ பாயிண்ட்டு நான் அந்த இடத்த எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பைக்கு கீழே தான் இருக்குது. அந்த லேக் வியூ பாயிண்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மொட்டை மாடியில் ஒரு இடம் இருக்குதுன்னு நானுங்க மொட்டை மாடி இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே ஏதாவது நம்ம போய் பார்க்க முடியுமா, இப்போ புதுசாக ஒரு இடம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். அதான் ட்ரோன் ஷாட் வச்சு எடுக்கலாம். காலையிலே தெய்வத்தோட கிங் இருக்கான் பாருங்க. டேஞ்சர் வச்சு போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. நேற்று அந்த ரோட்டு தான். 3 hours later. Can you move it along? I'm all out of time cards. This is it bro. பொக்கானிக்கல் சென்ட்ரல் ஐலாண்ட் அது இருக்குது. அந்த பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜுக்கு போக முடியுமான்னு பார்க்குறேன். ஆனால் ரூட்டே இல்லாத மாதிரி இதெல்லாம் டெப்த்து ரொம்ப. நான் ட்ரை தான் பண்ணிகிட்ருக்கிறேன். சரி போனால் நல்லா இருக்குமேன்ட்டு. அந்த மரமும் ட்ரோனில் எடுத்தேன், நல்லா இருந்தது. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு காக்காவும் இல்லை. அது ஒரு குரங்கு தான் இருக்குது. ஆள் வேறு யாரும் இல்லை. போனால் கழுத்து மேலே அடிப்பானுங்களா இல்லை எப்படின்னு தெரியல. அதனால் யோசிக்கிறேன். ட்ரை பண்ண முடிஞ்ச அளவுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான். ஏன்னா அந்த கொட்டும் நதி இருக்குது பார்த்திங்களா, தண்ணி அந்த இடத்துல நல்லாயிருக்கும் போய் பார்க்க. அதுக்காகவே அந்த இடம் ட்ரை பண்ணணுன்ட்டு சொல்லிட்டு போகிறேன் நான். ஓகே, ட்ரை பண்ணுவோம். பாறைங்களோட ஷேப்பை பார்த்தாலே தெரியுதா தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸில் இங்கே வருதுன்னு பாருங்கள். அது இல்லாமல் அந்த மரத்துலலாம் துணியெல்லாம் ஹைட்டில் மாட்டிகிட்ருக்கு. அப்போ அந்த மரம் முங்குற அளவுக்கு தண்ணி. நானே கால் முங்குற அளவுக்கு தண்ணியில் தான் நிற்கிறேன். போடு வழுக்கி மட்டும் ஊந்தானு வைங்க, ஃபோனு காலி, ட்ரோனு காலி, எல்லாமே காலி. அதனால் ஒரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து வைக்கிறேன். போடு அவ்வளோதான். பேண்ட்டு நினைக்கக்கூடாதுன்னு நினச்சா நினைஞ்சிச்சு. ஓகே, இது எனக்கு தெரிஞ்சு பெரிய பள்ளத்தாக்கு தெரியுதா. தண்ணி போகிற ஃபோர்ஸ்லேயே தெரிஞ்சு போச்சு இது பள்ளத்தாக்குன்ட்டு. அதனால் இங்கே ரிஸ்க் எடுக்கக்கூடாது. பார்க்கலாம். சுத்த வேண்டிய வௌவால் எல்லாம் காலில் சுற்றினே இருக்குது. அந்த மரம் ஃபுல்லாக தொங்குது பாருங்களா வௌவால். ரவுண்ட்ஸ் அடிக்குது பாருங்கள். இந்த டைமில் சுற்றுறானுங்க எல்லாரும். ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு 20 ரூபாய் ஃபுல் என்ட்ரன்ஸு. காசு இல்லையான்ட்ட, ஜிபே தான் இருக்குது. அந்த பக்கம் போகலாமா? அந்த பக்கம் பாலத்தோடு சரி சார். அப்படியே சார் பாலத்தோடு சரி. ஆஞ்சி இது மேலே அளவு இல்லையா? போகலாமா? வேல்யூவா பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன். அதில் ஒரு சின்ன கொகை. அடிக்கிற வெயிலுக்கு ரைஸ் சாப்பிட்றது அஞ்சு. என்ன வெயில் அடிக்குது எவ்வளோ தாங்க முடியல. சரி, பிரிட்ஜு வந்து வேலைக்கு ஆகாது. 20 ரூபா கொடுத்து நடுவில் நிற்கிறதுக்கு நான் வெளியே போவேன். ப்ரோ, திஸ் இஸ் இட். இதுதான் ஒக்கானிக்கல். நீங்கள் சீசன் டைமில் வாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபால்ஸோட ஃபுட்டு தான் அஞ்சு சூப்பராக இருக்குது. ஃபுட்டெல்லாம் சரியான ஃபுட்டுங்க. ஃபுல்லாக மீன் வறுவல் ஃப்ரை போட்டு அடித்து பார்க்குறாங்க ஃபுட்டு. இப்போ நான் வந்து ரூம் போகிறேன். இது ரைட் சைட், இது லெஃப்ட் சைடு போயிட்டு இப்போ ஒரு 12 o'clock ஆகுதா, ஒரு 3 o'clock செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புற மாதிரி. நேற்று செக்இன் பண்ணும்போதே பேசிட்டேன். கரெக்டாக சொன்னேன்னா ஒரு 10 o'clock தான் செக்இன் பண்ணேன். 10 இல்லை, கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு 8:30க்கு என்னமோ தான் செக்இன் பண்ணேன். செக்இன் பண்ணும்போதே சொல்லிட்டேன் காலைல 11 மணிக்கு செக் அவுட்டு. நான் 3 மணிக்கு தான் செக் அவுட் பண்ணுவேன், அப்படின்னா நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கெஞ்சி கொடுத்தாரு. சரி வா ஓகேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டான். அதுக்கு அடுத்து வந்து ஏசி ரூமுக்கு கேட்டான். 1500 கேட்டான். எனக்கு நார்மல் ரூமே போதும்ண்ணே. 1000 ரூபான்னா 800 தான் தருவேன்னு. 800 என்னமோ தான் சொன்னேன். அப்புறம் அப்படி இப்படி பேசிவிட்டு சரி நீங்கள் ஏசி ரூமே எடுத்துக்கோங்க 1300 கொடுங்கண்ணா.
1000 தரேன்னு, அப்புறம் 1500 கொடுத்து ஏசி ரூம் எடுத்துக்கிட்டேன். ஆனால் ஓகே தான் ஜிங்க, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீசன் டைமில் வாங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். சீசன் டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் திஸ் இஸ் த ஒகானிக்கல். அடிச்சு தாக்கம் பார்த்தாலே பியூட்டிஃபுல்லாக இல்லை. இந்த இடத்துக்கு போகலான்னு பார்த்தேன் ஜி, அப்படியே நடந்து இப்படி வரலான்னு பார்த்தேன், பார்த்தே இல்லை. அதாவது நீங்கள் ஸ்விம்மிங் தெரிஞ்சதுன்னா ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும், இதுலேருந்து நீச்சல் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏறி வரலாம். வேறு ஆப்ஷனே இல்லை போகிறதுக்கு. ஓகே, ரூம் போகிறோம். குரங்குங்க சேட்டைங்க அதிகம், நைட் ஆச்சுன்னா பயங்கரமாக சுற்றுறானுங்க. எல்லாம் கம்பி இப்போ இந்த மாதிரி கட்ட மாதிரி எடுத்து அடிக்கிறானுங்க. திஸ் இஸ் த ரூம். ஓகே, ரைட் பண்ணும்போது பார்க்குறேன்.